இந்துக்களை மதமாற்றி அவர்களை மாற்று மதத்தில் கொண்டு செல்ல வேதாரண்யம் பகுதியில் பல இடத்தில் மதமாற்றும் கும்பல் உள்ளே புகுந்து இந்துக்களின் வறுமையை, இந்துக்களின் கஷ்டங்களை, இந்துக்களின் தனிமையை பயன்படுத்திக் கொண்டு அவர்களை மாற்ற ஒரு கும்பல் கிளம்பியிருக்கிறது. அந்த கும்பலிலிருந்து நம்முடைய இந்து மக்களை காப்பாற்ற நாம் போராடியாக வேண்டும். வேதாரண்யம் வட்டம் தலைஞாயிறில் காடஞ்சத்தி பகுதியில் மதமாற்றும் கும்பலால் அந்த ஊர் இந்துக்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை இந்த காணொளி மூலமாக நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது என்ன நாடு? இது இந்துக்கள் நாடு. அப்படியே ஸ்டேஷன்ல போலாம். கோயிலுக்கு போற நீங்க போங்க. இதெல்லாம் கையில வச்சிருக்கீங்க. எல்லாரும் வீடு விட கொடுத்துருக்கீங்க. எல்லாம் போன் அடிச்சு சொல்லிருக்கேன். யாரும் உங்களுக்கு புக் கொடுங்க. எல்லாம் கலந்து இந்த ஐயெல்லாம் சொல்லிருக்கேன். இல்லமா நான் நம்ம வீட்டுல வாங்கி தட்டு வைப்பேன், காட்டு வைப்பேன். ஒரு இந்த காய்ச்சி வாங்கி தட்டு வைப்பேன். யாரும் உங்க அதிகம் உங்களுக்கு புக் வந்து கொடுக்குறீங்க. எல்லாம் இந்த இருக்கிற இந்த மதம் தான். இந்த மதம் மாற்றும் கும்பலை எதற்காக மதமாற்றீர்கள் என்று தடுத்து நிறுத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைஞர் ஒன்றிய தலைவர் மற்றும் ஒன்றிய பொதுச் செயலாளர் அங்கு உள்ள நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு புனையப்பட்டிருக்கிறது. இந்த பொய் வழக்கு போடுவதற்கான காரணம் என்ன? மதம் மாற்றத்திற்கு இவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்களா? மதமாற்ற வரும் கும்பலை ஒவ்வொரு இந்துவும், ரோசமுள்ள ஈனமுள்ள இந்துக்கள் அனைவரும் இந்த மதமாற்றம் கும்பலை வேண்டும். ஆகவே மதமாற்றும் கும்பலை இனியும் இந்த வேதாரண்யம் பகுதியில் எங்கேயும் நடமாடவிடக்கூடாது. உறவுகளை நாளை காலை 10 மணி அளவில் நம்முடைய தேசிய செயலாளர் எச் ராஜா தலைமையில், அண்ணன் கருப்பு முருகானந்தம் தலைமையில், நம்முடைய நாகை மாவட்ட தலைவர் அண்ணன் விஜேந்திரன் தலைமையில் பல இந்துக்கள் சங்கமித்து கட்சி ரீதியாக இல்லாமல் இந்து உணர்வோடு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இதை நாம் தடுக்கவில்லை என்றால் இந்த இந்தியா நாளை கிறிஸ்துவ நாடாக மாறிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நாளை காலை 10 மணி அளவில் தலைஞர் கடத்தெருவில் ஆர்ப்பாட்டம். மறந்து விடாதீர்கள். வாரீர் வாரீர் வாரீர்.